ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீர்க்கங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். சின்ன தக்காளியில் பாதி தக்காளி முதல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி வதங்குற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா பீர்க்கங்காய் தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு தேவையான சால்ட்டு சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுடலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சாலும் அடிக்கடி எடுத்து கிளறி விடணும். நான் பச்சைப்பருப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காயம் சேர்த்து குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். பீர்க்கங்காய் வெந்ததுக்கப்புறமா வேக வச்ச பச்சைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்க்கும்போது கூட்டோட டேஸ்ட் இன்னுமே அதிகமாக இருக்கும். தேங்காய் பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா அருமையான டேஸ்ட்டில் பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சஞ்சய் நானும் ப்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல ஆரோக்கியமும் அதிக சத்தும் இருக்கிற சிறுகீரையில் நம்ம இன்றைக்கி பருப்பு போட்டு கூட்டு பண்ண போகிறோம். இந்த கூட்டு நல்ல டேஸ்டியாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். எளிதில் ஜீரணமாயிடும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்காக நான் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். சிறுகீரை பொடியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கீரை கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்தோம்னா போதும். கீரையிலையும் தண்ணி இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவு தண்ணி விட்டுருக்கோம். கீரை வேகணும். நான் குக்கரில் துவரம்பருப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, பெருங்காயம், 4-5 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வேக வச்சுருக்கேன். கீரை நல்லா வெந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருணும். ஏற்கனவே கீரை வெந்ததுனால 1 நிமிஷம் வச்சோம்னா போதும். நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுடுங்க. மற்றெல்லாம் வைக்க வேண்டாம். கரண்டியில் மசிச்சாலே நல்லா மசிஞ்சிடும். பக்கத்து கேஸ் ஸ்டவ்வில் ஒரு குழிக்கரண்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் தாளித்து வெந்துட்டுருக்க இந்த கீரையில் சேர்த்துட்டு கலந்து விட்டோம்னா மணக்க சிறுகீரை கூட்டு ரெடி ஆகிடுங்க. நல்ல சூடான சாதத்தோடு இந்த கீரை போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. கேப்சிகம் மசாலா செய்ய போகிறோம். ஆனால் ரொம்ப குறைவான எண்ணெய் தான் ஊற்ற போகிறோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக தாங்க எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு பட்டை, ஒரு லவங்கம் தாளிச்சிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டு இந்த மாதிரி செவந்ததுக்கப்புறமா சின்ன சைஸ் தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ குடமிளகாவும் பொடியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கணும். குடமிளகா நல்லா பொடியாக கட் பண்ணணும். அப்போ தான் நம்ம எண்ணெயும் அதிகமாக ஊற்ற மாட்டோமா. அதே மாதிரி ஸ்டவ்வோட ஃப்ளேம் நம்ம செஞ்சு எடுக்கிற வரைக்குமே சிம்மில் தான் வச்சு செய்யணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிடலாம். அப்போ எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது. குடமிளகாவும் சீக்கிரம் வெந்துடும். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். குறைவான எண்ணெய் சேர்க்கும் போது மிளகாய்த்தூளும் அதிகமாக போட்டுருக்கக்கூடாது. அப்புறம் நமக்கு ரொம்ப காரமாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு அடிக்கடி எடுத்து கலரி எடுத்திங்கன்னா மிளகாய் இந்த மாதிரி நல்லா வெந்துடும். வறுத்து பொடி பண்ணின வேர்க்கடலை, இது நம்ம இஷ்டம் தாங்க. நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு கலரி எடுத்திங்கன்னா அருமையான டேஸ்ட்டில் குடமிளகா மசாலா குறைவான எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது சப்பாத்தி சாதத்தோட சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.